Hello learners, welcome to Deep to Neuron Tech Academy. இன்னைக்கு வீடியோல எந்த எரரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா not defined எரர் அப்படின்ற ஒரு எரர் பத்தி தான் வந்து இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இந்த not defined எரர் அப்படின்ற ஒரு எரர் வந்து பைத்தான்ல மட்டும்தான் அடிக்கும். சி ஜாவால வந்து இந்த எரர் வந்து அடிக்காது. ஓகேங்களா? ஸோ இந்த சி ஜாவால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வேற கைண்ட் ஆஃப் எரர் வந்து உங்களுக்கு வந்து த்ரோ பண்ணும். ஓகேங்களா? ஆனால் ஒரே மிஸ்டேக் தான் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. சப்போஸ் இப்போ நீங்கள் வந்து பைத்தானில் வந்து இந்த ஒரு மிஸ்டேக் பண்ணுறனால இந்த எரர் வருது அப்படின்னா சேம் மிஸ்டேக் நீங்கள் வந்து ஜாவாலையோ சியில் பண்ணீங்கன்னா வேற மாதிரி அந்த எரர் த்ரோ பண்ணும். ஓகேங்களா? ஆனால் நீங்கள் ரெக்டிஃபை பண்ண போகிற விஷயம் வந்து ஒன்று தான். எரரை கிளியர் பண்ண போகிற மெத்தட் ஒன்று தான். ஆனால் ப்ரோக்ராம்க்கு அது த்ரோ பண்ணுற எரர், அந்த எரர் எப்படி த்ரோ பண்ணுதோ அது மட்டும் டிஃபர் வந்து ஆகும். ஓகேங்களா? ஓகேம்மா, இப்போ எரர்க்குள்ளே வந்து போயிடலாம். ஓகேங்களா? இந்த எரர் எதனால அடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் கேஸ் சென்சிட்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? கேஸ் சென்சிட்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த கேஸ் சென்சிட்டிவ் வந்து எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சியும் ஒரு கேஸ் சென்சிட்டிவ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான், ஜாவாவும் ஒரு கேஸ் சென்சிட்டிவ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான், பைத்தானும் ஒரு கேஸ் சென்சிட்டிவ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். ஸோ இப்போ இந்த கேஸ் சென்சிட்டிவ்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஏ ஈக்குவல் டு ஏ வேணாம் டாக் ஈக்குவல் டுன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? டாக் ஈக்குவல் டு 10ன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? இதே டாகை வந்து சப்போஸ் நான் டாக் ஈக்குவல் டு 10ன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? இந்த ரெண்டு டாகுக்குமே டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா இங்கே டி வந்து ஸ்மால் லெட்டரில் கொடுத்துருக்கீங்க, இங்கே டி வந்து கேபிட்டல் லெட்டரில் வந்து கொடுத்துருக்கீங்க. ஸோ இதுதான் வந்து கேஸ் சென்சிட்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா நீங்கள் டாக் அப்படின்னு டைப் பண்ணுறீங்கன்னா நீங்கள் டிஓஜி மூணுமே வந்து ஸ்மால் லெட்டரில் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களோட த்ரூ அவுட் ப்ரோக்ராமில் வந்து 3 லெட்டருமே நீங்கள் ஸ்மாலில் தான் கொடுத்துருக்கணும். சப்போஸ் டி ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டலில் கொடுத்துட்டு ஓஜி ஸ்மாலில் கொடுத்துருந்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டர் ஃபஸ்ட் லெட்டர் வந்து த்ரூ அவுட் த ப்ரோக்ராம் வந்து டாகுன்னு தான் இருக்கணும். இல்லாட்டினா எரர் த்ரோ பண்ணும். அந்த எரர் தான் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா நாட் டிஃபைன் எரர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சப்போஸ் ஒரு விஷயம் வந்து அந்த ப்ரோக்ராம்லேயே தேவையில்லாமல் நீங்கள் கால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்பையும் வந்து அந்த நாட் டிஃபைன் அப்படின்ற ஒரு எரர் வந்து அடிக்கும். ஓகேங்களா? ஸோ இது ப்ராக்டிக்கலாக எப்படின்னு பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்னென்னா நான் இந்த ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். இது வந்து ஒரு ஃபிபனாச்சி சீரீஸோட ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமை வந்து நான் வந்து ரன் பண்ணுறேன். ரன் பண்ணுறப்ப ரன் ஆகுது. நான் இப்போ என்ன கொடுக்குறேன்னா 7ன்னு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு எரர் அடிக்குது. என்ன எரர் அடிக்குதுன்னு பாருங்கள். நேம் என் டேர்ம்ஸ் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு காட்டுது. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ நாட் டிஃபைன்னா என்னன்னு சொல்லிட்டேன். நமக்கு வந்து நம்ம ஏதோ தப்பாக வந்து கொடுத்துருக்கோம். ப்ரோக்ராமில் இருக்க ஒரு விஷயத்தை வந்து எங்கனையோ ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து மாற்றிருக்கோம். ஸோ அதனால் என்ன அடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாட் டிஃபைன் அப்படின்ற ஒரு எரர் அடிக்குது. ப்ரோக்ராமே உங்களுக்கு சொல்லியும் தந்துடும் எதில் எரர் இருக்குன்னு. இங்கே பார்த்துட்டிங்கன்னா என் டேர்ம்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துல எரர் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கு. கரெக்டுங்களா? ஸோ இப்போ நம்ம ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். இங்கே பார்த்துட்டிங்கன்னா என் டேர்ம்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் என் என்னவா இருக்குன்னு பாருங்கள், ஸ்மால் லெட்டரில் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே எழுதியிருக்கீங்க, இங்கே என் ஸ்மால் லெட்டரில் இருக்குது. ஆனால் இங்கே பார்த்துட்டிங்கன்னா என் வந்து கேபிட்டல் லெட்டரில் வந்து இருக்குது. ஸோ அதனால தான் அந்த எரர் வந்து த்ரோ பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா என் வந்து ஸ்மால் லெட்டரில் மாற்றுறேன். நான் வந்து ரன் பண்ணுறேன். 7ன்னு கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து ரன் ஆயிடுச்சு. கரெக்டுங்களா? ஸோ இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நாட் டிஃபைன் எரர் கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. சியா இருக்கட்டும், ஜாவாவாக இருக்கட்டும், பைத்தானாக இருக்கட்டும், 3 லாங்குவேஜுமே வந்து ஒரு கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ். இப்போ நம்ம இந்த எரரை ஒன்று கொஞ்சம் இது பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் இங்கே வந்து நான் என்னன்னு கொடுக்குறேன். ப்ரோக்ராம் ரன் ஆகுதா இல்லையான்னு பார்க்கலாம். ஓகேங்களா? கேபிட்டல் என் கொடுத்துருக்கேன். நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் 7 கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து அப்பயே வந்து அந்த ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகலாம். பார்த்துட்டிங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் ரன் ஆகிறப்ப வந்து நீங்கள் என்ன யூஸ் பண்ணியிருக்கீங்களோ, ஏன்னா மேக்ஸிமம் ஒரு ப்ரோக்ராமராக இருக்கட்டும், ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், இதில் வந்து கண்டிப்பாக எரர் பண்ணுவாங்க. என்னென்னா ஒரு பெரிய ப்ரோக்ராம் எழுதுகிறப்ப இங்கே வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்க வந்து எண்ணில் வந்து கேபிட்டல் லெட்டர் கொடுத்துருப்பாங்க. உள்ளே என்ன பண்ணிடுவாங்க பார்த்துட்டிங்கன்னா ஸ்மால் லெட்டரில் வந்து கால் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இங்கெல்லாம் ஸ்மால் லெட்டரில் கால் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அதனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரோக்ராம் வந்து எரர் வந்து கண்டிப்பாக அடிக்கும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம எதில் பார்த்தோம்னா பைத்தானில் வந்து பார்த்தோம். இதே மிஸ்டேக் வந்து நீங்கள் சிலையோ இல்லை வந்து ஜாவாலையோ பண்ணுறீங்கன்னா என்ன எரர் அடிக்குது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்துடலாம். இப்போ வந்து இது வந்து ஒரு சி ப்ரோக்ராம். இந்த சி ப்ரோக்ராமில் என்ன எரர் அடிக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே வந்து என்னென்னா நான் என்ன வந்து கேபிட்டலில் கொடுத்துருக்கேன். இங்கே கால் பண்ணது எல்லாமே வந்து ஸ்மாலில் கால் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அப்படி நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அன்டிக்ளேர்டு அப்படின்ற ஒரு எரர் வந்து அடிக்கும்.
ஓகேங்களா. அன்டிக்ளேர்ன்ற ஒரு எரர் அடிக்கும். அதுவும் பாருங்க நம்பர் 1 வந்து டிக்ளேர் பண்ணலை அப்படின்ற ஒரு எரர் வந்து கொடுக்குது. ஓகேங்களா. ஸோ இது வந்து சி ப்ரோக்ராம் வந்து அன்டிக்ளேர்ட் அப்படின்ற ஒரு எரர் வந்து கொடுக்க போகுது. சேம் மிஸ்டேக் நீங்கள் பண்ண போகிற கேஸ் சென்சிட்டிவ் மிஸ்டேக். அதே இது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஜாவாவில் பார்த்துட்டிங்கன்னா என்ன எரர் அடிக்கும்னா, நான் இப்போ இதை ரன் பண்ணுறேன். ஜாவாவில் பார்த்துட்டிங்கன்னா cannot find the symbol அப்படின்ற ஒரு எரர் வந்து அடிக்க போகுது. ஸோ அது எங்கே அடிக்குதுன்றது வந்து உங்களுக்கு காட்டிடும். ஸோ N1 அப்படின்றத வந்து டார்கெட் பண்ணி வந்து காட்டிடும். ஸோ இதுதான் வந்து பைத்தானாக இருக்கட்டும், ஜாவாவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து சியாக இருக்கட்டும், இந்த 3 லாங்குவேஜ்லேயுமே வந்து நீங்கள் பண்ண போகிற எரர் வந்து ஒன்று தான். அது த்ரோ பண்ணுற விஷயங்கள், அந்த எரர் என்னன்ற த்ரோ பண்ணுற விஷயங்கள் மட்டும் சேஞ்ச் ஆகும். ஸோ அப்படி என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா சியை பொறுத்த வரைக்கும் வந்து என்ன கொடுக்கும்னா அன்டிக்ளேர்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கொடுக்க போகுது. பைத்தானை பொறுத்த வரைக்கும் வந்து நாட் டிஃபைன் அப்படின்ற ஒரு விஷயம் கொடுக்க போகுது. ஜாவாவை பொறுத்த வரைக்கும் cannot find the symbol அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கொடுக்க போகுது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் இருந்து கிளியராக வந்து இந்த 3 எரருக்கான மீனிங் வந்து புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அப்படி எப்படி ரெக்டிஃபை பண்ணுறதுன்னு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போகிற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன், இந்த மாதிரி எரர் நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து வரும். We think different, teach different and answer different.